ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்புறம் பப்ஜி யூசர்ஸ் அண்ட் பிளேயர்ஸ். ஸோ இவங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக்கும் பப்ஜியும் திரும்ப வரப்போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நண்பா. ஸோ டிக்டாக்கும் பப்ஜியும் நம்ம கவர்மெண்ட் நினைச்சாதான் திரும்ப கொண்டு வர முடியும். ஆனா நம்மளால இப்போதைக்கு டெம்பரவரியா பப்ஜியும் டிக்டாக்கையும் யூஸ் பண்ண முடியும் நண்பா. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அமைக்கிருங்க நண்பா. அப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸோ வீடியோவை ஒரு செகண்ட் கூட நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நண்பா. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டிக்டாக் ரெக்கவரி வீடியோ வந்து கொஞ்சம் ரிஸ்கியானது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நான் சொல்றத ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போற அந்த டிக்டாக் ரெக்கவரி பிளஸ் பப்ஜி ரெக்கவரி, இதுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமா என்னென்னலாம் தேவைன்னா ஒரு போன் இல்லாட்டி கம்ப்யூட்டர், அப்புறம் ஒரு விபிஎன், அதாவது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஸோ இது வந்து என்னன்னு தெரியலன்னா நான் இதை பார்த்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ விபிஎன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு குரோம் ப்ரௌசர் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது மூணு இருந்தாலே நம்ம ஈஸியா டிக்டாக் லைட் ஏற்றிடலாம். ஸோ டிக்டாக் லைட் வந்து நீங்க விபிஎன்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருந்தே ஏற்றலாம். டிக்டாக் வந்து நம்ம குரோம் ப்ரௌசர்ல இருந்தா ஏத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் எப்படி விபிஎனோட நம்ம போனை கனெக்ட் பண்றது அப்படின்னு காட்ட போறேன். சோ இப்போ போய் நம்ம அதோட ஸ்கிரீன் ரெக்கார்டிங்க பார்த்தோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போனை விபிஎன்ல கனெக்ட் பண்ண போறோம். சோ இதை வந்து நம்ம எங்க கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் செட்டிங்ஸை கிளிக் பண்றேன். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே விபிஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு எம்ஐயூஐ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விபிஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஃப்ரண்ட்லேயே இருக்கும். மற்ற யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் மேலே சர்ச் செட்டிங்ஸில் போய் கொடுத்து விபிஎன் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விபிஎன் கொடுத்த உடனே நம்ம இங்கே ஆட் விபிஎன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஆட் விபிஎன் போனோடனே நம்ம ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேம் வந்து நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ATT4 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஏடிடினா ஆண்ட்ராய்டெக்டமில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து சர்வர் அட்ரஸ்ன்னு ஒன்று கேட்கும். ஸோ சர்வர் அட்ரஸ் நீங்கள் என்ன தரணும்னா ஃபஸ்ட்டு அப்படியே குவிட் பண்ணி க்ரோம்குள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ரோம்குள்ளே போனோடனே புது டேப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் VPN புக் அப்படின்னு சர்ச் பண்ணணும். ஸோ VPNbook.com. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோட் ஆன உடனே இப்படி தான் உங்களுக்கு வரும் ஒரு பேஜ். ஸோ இந்த பேஜை நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்து பிபிடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ பிபிடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்ம இந்த கேனடா விபிஎன் சர்வர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நம்மளை சவுத் ஆஃப்ரிக்காவோட சர்வரில் கனெக்ட் பண்ணும். அது ஏன் அப்படின்னு தெரில, ஆனால் நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு சர்வரில் கனெக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இது ஸ்ட்ராங்கான சர்வர்லாம் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ண வைக்கிறேன். ஓகே, ஸோ அதை காப்பி பண்ணோடனே டேரெக்டாக போய் நம்ம சர்வர் அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம். ஸோ யூசர் நேம் வந்து இங்கே விபிஎன் புக் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணி அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாஸ்வேர்டு வந்து என்னன்னு நம்ம மெமரி பண்ணுறதா போய் அங்கே போடணும். ஸோ அது கேப்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டால் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாஸ்வேர்டு வந்து என்னென்னா Y6WTUUG. ஸோ அதை வந்து நம்ம கேப்ஸோட கரெக்டாக போடணும். ஸோ இப்போ வந்து நான் Y6WT Y6W அப்புறம் ஸ்மால் டி அப்புறம் ஸ்மால் யூ அப்புறம் கேபிட்டல் யூ அப்புறம் கேபிட்டல் ஜி போட்டுட்டு டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக் கொடுத்துட்டு விபிஎன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணால் விபிஎனோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்படி தான் கனெக்டிங்னு வரும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனோடனே இந்த மாதிரி தான் கனெக்டடுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வேற ஒரு சர்வரோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் இந்த இடத்துல நம்ம புதுசாக ஒரு டேபை க்ரியேட் பண்ணிட்டு அதில் மை ஐபி லொக்கேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மை ஐபி லொக்கேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க்கை அப்படியே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளிக் பண்ண உடனே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி கரிபர்க் லோக்கல் முனிசிபாலிட்டி, அப்புறம் ரீஜியன் நார்த்தன் கேப், அப்புறம் கண்ட்ரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட கனெக்ட் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து பண்ண வேண்டிய வேலையை நம்ம சாம் வந்து நேரடியாக சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபோனை சர்வரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி நம்மளுக்கு தேவையான ஆப்ஸை குரோம் ப்ரௌசர்ல இருந்தோ இல்ல பிளே ஸ்டோர்ல இருந்தோ டவுன்லோட் பண்றதுன்ட்டு அடுத்து உள்ள ஸ்கிரீன் ரெக்கார்டிங்க பார்த்து இப்போ வந்து நம்ம ஏற்கனவே விபிஎனோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே செட்டிங்ஸ்லேருந்து வெளியில் வந்து அப்படியே மேலே பார்த்தோம்னா டிவைஸ் கனெக்டட் டு விபிஎன் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகணும். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோடனே நம்ம டிக்டாக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிக்டாக் டிஓகே சர்ச் பண்ணோம்னா ஸோ கொஞ்சம் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லோட் ஆன உடனே நம்மளுக்கு டிக்டாக் அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம வந்து இந்தியன் சர்வரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டிக்டாக் அப்படின்னு வந்திருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கீழே சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து டிக்டாக் டவுன்லோட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் டிக்டாக்கை இதில் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் டிக்டாக் லைட்டை இதில் டவுன்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோடனே கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் அப்படின்னு லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த எரர் மெசேஜுமே காட்டல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி. ஸோ இங்கே வந்து நம்ம பப்ஜி அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ போட்டு சர்ச் பண்ண உடனே வந்துடும். ஸோ நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஓவர் எனி நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்து நம்ம அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து பப்ஜியெல்லாம் விளையாடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணல. ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனர். ஸோ கேம் ஸ்கேனர் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா ஸோ அப்படி மேலே வரும். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ஸ்கேனரும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து சாதாரண இதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் ஸ்கேனர் இருக்காது. ஆனால் இப்போ இப்படி நம்ம விபிஎனில் கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணால் நம்மளுக்கு பேன் ஆன அந்த 59 ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டிக்டாக்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. ஸோ குரோம்குள்ளே போனோடனே புதுசாக ஒரு டேப் க்ரியேட் பண்ணிட்டு அந்த டேப்பில் டிக்டாக் டவுன்லோட் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுன்லோட் ஃபார் ஆண்ட்ராய்டு சர்ச் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றி விட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அது லோட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் நல்லா நெட்டு கிடைக்கிற இடத்துக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப் சைட்டுக்கு திரும்பவும் மாற்றி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி மாற்றினா தான் நம்மளுக்கு இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம டிக்டாக் டவுன்லோட் டிக்டாக் ஃபார் ஆண்ட்ராய்ட் ஃப்ரீ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் அதை நீங்கள் இதில் உள்ள எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப சேஃபானது எதுனா
நான் சொல்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஒன், அப்புறம் இங்கே ஏபிகே பியூர்ன்ட்டு ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்படி லோட் ஆன உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்கே டிக்டாக் இந்த வெர்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவாக தான் நெட்டு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா நெட்டு கிடச்சுன்னா டக்குன்னு லோட் ஆயிரும். ஸோ இன்னி லோட் ஆகிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அதை கிளிக் பண்ணோம். ஸோ இது லோட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஃபுல்லாக லோட் ஆன உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஏபிகே ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு இங்கே டவுன்லோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட்ஸ்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக்டாக் 17.4.5 ஆண்ட்ராய்டு ஏபிகே பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி ஸோ அன்னோன் சர்வீசஸ்லாம் நீங்கள் எடுத்து விட்றணும். அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா நம்மளோட டிக்டாக் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட உள்ளே வந்துருச்சு. இனி கொஞ்சோண்டு ஏறினா போதும். ஸோ இப்போவும் டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து நெட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னி டவுன்லோட் ஆகலை. ஸோ இங்கே வந்து நம்ம டிக்டாக் லைட் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிக்டாக் அதுக்குள்ளே இங்கே டிக்டாக்கும் டவுன்லோட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ டன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டிக்டாக் லைட்டை கிளிக் பண்ணுவோம். ஸோ லைட்டை கிளிக் பண்ணோடனே இப்படி தான் உள்ளே போகும். ஸோ உள்ளே போனோடனே இப்படி தான் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி லோட் ஆகும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப் இன்ஃபோ இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப் இன்ஃபோவை கிளிக் பண்ணிட்டு கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளியர் பண்ணோடனே அதில் உள்ள எல்லா டேட்டாவும் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோனை ரீபூட் பண்ணுங்கள். ஸோ ரீபூட் பண்ணோடனே திரும்ப அது வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை ரீபூட் பண்ணேன்னா ஸோ என் ஃபோன் நான் ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து டிக்டாக்குள்ளேயும் போவோம். ஸோ டிக்டாக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸ் டு மேக் யுவர் டே, ஸோ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ சைன்இன் பண்ணிங்களான்னு கேட்கும். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அப்புறம் இப்படி மேலே ஸ்வைப் பண்ணால் அடுத்தது போகலாம். ஸோ இதுவுமே அந்த மாதிரி தான், கனெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால வரும். ஸோ மற்றபடி இது உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் சொன்னால் அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்கப்பா நீ போட்டிருந்த ஹெட்ஃபோன்ஸை காணுவே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த இடத்துல உடஞ்சு தொங்குது. ஸோ அதனால என்னால் போட முடியல. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தா இந்த டவுன்லோட் பண்ணுற ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலான்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் யாரெல்லாம் இதை ஏற்றி ட்ரை பண்ணீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச பப்ஜி டிக்டாக் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு டியூஸ்டே போடுற புது வீடியோவையும் நீங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ எண்டு அவ்வளோதான். ஸோ அடுத்த வாரம் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சாம் ஜேசன் பால்.